வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த OnePlus Nord Buds 2 TWS இயர்ஃபோனோட ஒரு விமர்சனம். நேற்று வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. OnePlus Nord C3 லைட் ஸ்மார்ட் ஃபோனும் இந்த பட்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த C3 லைட்டோட வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். பார்க்கலன்னா லிங்க் இங்கே இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ இந்த OnePlus Nord Buds 2ஓட விமர்சனம் பார்க்கலாம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா $2,999, $3,000 இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோடு இது வருது. ஸோ இது எப்படி இருக்குது, இது வாங்கலாமா, ஒர்த்தா, இல்லாட்டி இதை விட வேறு என்ன வாங்கலாம், அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த பட்ஸ் கேஸை தவிர்த்து உங்களுக்கு வந்து இதை சார்ஜ் பண்ணக்கூடிய OnePlus ரெட் கேபிள் தராங்க. அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் தராங்க. ஸோ உங்கள் காதுக்கு வந்து இயர் டிப்ஸை நீங்கள் வந்து பொருத்தி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைனில் வந்து இந்த OnePlus பட்ஸ் கேஸ் வருது. பொதுவாக எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிசைன் கேஸ் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து ஜீன்ஸில் போடும்போது வெளியே தள்ளி இருக்காது. இது வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. பட் கை கடக்கமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபினிஷ் தந்திருக்காங்க. 2 கலரில் வருது. இந்த கிரே கலர் ப்ளஸ் ஒரு ஒயிட் கலர்லையும் கொண்டு வராங்க. எனக்கு இந்த கிரே கலர் வந்து நல்லாவே பிடித்திருக்கு. இந்த பட்ஜெட் விலைக்கு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியும் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து உங்களுக்கு இதை சார்ஜ் பண்ணக்கூடிய டைப் சி போர்ட் இருக்குது. பக்கத்தில் பேரிங் பட்டன் தந்திருக்காங்க. இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டரும் தந்திருக்காங்க பேட்டரி அளவு பார்க்குறதுக்கு. மேலே OnePlus பிராண்டிங் போட்டிருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸ்லேருந்து பட்ஸ் கீழே விழுவாமல் பார்ப்போம். நல்ல குலுகே ஆனால் வரல. ஸோ வந்து நல்ல மேக்னெட்டிக்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டிக் லிட்டும் இருக்குது. ஸோ லிட்டும் வந்து நீங்கள் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் ஓப்பன் ஆகலை. ஸோ பில்ட் குவாலிட்டி இந்த விலைக்கு ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கு, ஃபினிஷ் நல்லாயிருக்கு. கிளாஸி ஃபினிஷ் இல்லை, அதனால் ஸ்க்ராட்ச் ஆகாது. இப்போ இந்த பட்ஸோட டிசைனுக்கு வருவோம். இந்த பட்ஸோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஸ்டெம் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கு. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழலை. நல்ல ஒரு ஃபிட்டிங் தந்திருக்காங்க. இதை நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பேர் பண்ணும்போது, இப்போ நீங்கள் வந்து OnePlus ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா குவிக் பேரிங் இருக்குது. நான் OnePlus ஃபோன்கள் மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்களுக்கு வந்து குவிக் பேரிங் இல்லை. நீங்கள் வந்து மேனுவலாக ப்ளூடூத் மூலமாக வந்து பேர் பண்ணணும். இப்போ OnePlus ஃபோன்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் இதோட மொத்த கஸ்டமைசேஷனு, இதோட ஈக்குவலைசர் எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணலாம். ப்ரீசெட்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ளூடூத் செட்டிங்லேருந்து அக்சஸ் பண்ணலாம். நான் OnePlus ஃபோன்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஹே மெலடிங்கிற ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ ஆப்பை பற்றி நான் சொல்கிறேன், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட கண்ட்ரோல்ஸ், வேர் டிடக்ஷன் வந்து இதில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பட்ஸை வெளியே எடுத்தால் நீங்கள் கேட்குற பாட்டு வந்து பாஸ் ஆகாது, ப்ளே ஆகிட்டே தான் இருக்கும் கன்டினியூவாக. ஸோ வேர் டிடக்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் டச் பண்ணி லாங் டச் பண்ணி நீங்கள் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாட்டி டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ டபுள் டேப் பண்ணி நீங்கள் ட்ராக் சேஞ்ச் பண்ணலாம். சிங்கிள் டேப் பண்ணி ப்ளே பாஸ் பண்ணலாம். இன்கமிங் கால் கூட அட்டன் பண்ணிக்கலாம் சிங்கிள் டேப் பண்ணி. இதை வந்து நீங்கள் ஆப்பில் போய் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி அளவு மேலே தெரியுது. கீழே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அதை ஆஃப் பண்ணதுக்கு இல்லாட்டி டிரான்ஸ்பரன்சி மோடு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. இதை கூட நீங்கள் வந்து டச் கண்ட்ரோல் மூலமாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்பில் வந்து சோனிக் மாஸ்டர் EQன்னு ஈக்குவலைசர் தந்திருக்காங்க. இதில் வந்து ப்ரீசெட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்ட், போல்டு, செரனேட், பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் பேஸ் வந்து கூட இருந்தால் பிடிக்கும். ஸோ வந்து பேஸ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். பேஸ் வேவ்னு ஒரு ஆப்ஷனும் தந்திருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் செட்டிங் இருக்குது. ஸோ ஈக்குவலைசர் இருக்குது, உங்களுக்கு பிடித்த மாதிரி கூட நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் கேம் மோடு தந்திருக்காங்க. லோ லேட்டன்சியில் வந்து உங்களுக்கு கேம் விளையாடும்போது இது எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரு 45 மில்லி-செகண்ட் லோ லேட்டன்சியில் வந்து நீங்கள் வந்து கேம் பண்ணலாம். கேம் விளையாடும்போது வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து நல்லாவே இருக்குது. இயர்பட் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிங்கிள் டேப்பு, டபுள் டேப் அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ரீவியஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு அந்த கஸ்டமைசேஷன் வந்து இங்கேருந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாற்றி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா. இப்போ நீங்கள் 2 டிவைசஸ் கூட பேர் பண்ணிக்கிங்கன்னா லாங் டச் அண்ட் ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்விட்ச் டிவைசஸ்க்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து பல ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க. OnePlus யூசர்ஸ் வந்து இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேயே கூட நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது முக்கியமான இதோட சவுண்ட் குவாலிட்டிக்கு வருவோம். இது வந்து ஒரு $3,000 ஒரு பட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து OnePlus ப்ரோ பட்ஸ் அவங்களோட ப்ரீமியம் பட்ஸுக்கு அதுக்கெலாம் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஒரு $3,000 இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12.4 டிரைவர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வந்து இந்த சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதாவது பேஸ் நல்லாயிருக்கு. பேஸ் பிரியர்கள் நான் சூஸ் பண்ண மாதிரி பேஸ் ப்ரீசெட்டை வந்து யூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ப்ரொனவுன்ஸ்டாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட்ஸ் வந்து கொஞ்சம் அமுகுது. பேஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதுனால மிட்ஸ் வந்து கொஞ்சம் அமுகுது. வோக்கல்ஸ் வந்து கிளியராக இருக்குது. ட்ரிபிள்ஸ் கூட ஓகே. மிட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வந்து அமுங்கி போகுது. மற்ற நோட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ மிட்ஸ் மட்டும் கொஞ்சம் அமுங்கி இருக்குது தவிர மற்ற பேஸு ட்ரிபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது. எனக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து கம்பேர் பண்ணதுக்கு வந்து என்கோ ஏர் 2 ப்ரோ இருக்குது. அது வந்து இதோட வந்து ஒரு ₹500 கூடுதல். அதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட கொஞ்சம் வந்து குறைவாக தான் இருக்குது. எனக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நினச்சிங்கன்னா ஒரு ₹500 கூட போட்டு ஓப்போ என்கோ ஏர் 2 ப்ரோ வந்து நீங்கள் வாங்கலாம். பட் ₹3000 இது வந்து பரவாயில்ல. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தந்திருக்காங்க. ஒரு 25 டெசிபல் வந்து கொஞ்சம் குறையுது. பரவாயில்லாமல் இருக்குது இதோட ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கூட. பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ANC அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் கிடைக்குது. ANC ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு 7.5 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கேஸில் வந்து ஒரு 27 ஹவர்ஸுக்கான பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. குவிக் சார்ஜ் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் எளிதாக கிடைக்கும். ஸோ இதான் வந்து இந்த OnePlus Buds 2 ஒரு ₹3000 ஒரு நல்ல ஒரு பட்ஸாக கொடுத்துருக்காங்க. டிசைன் நல்லா இருக்குது. பில்ட் குவாலிட்டி பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்பில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. டச் கண்ட்ரோல்ஸ் வந்து எளிதாக யூஸ் பண்ணதுக்கு தக்கன ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பேட்டரி லைஃப் வந்து டீசெண்டான ஒரு பேட்டரி லைஃப்பும் தந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு ₹500 கூட போட்டு வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த ஓப்போ என்கோ ஏர் 2 ப்ரோ வாங்கலாம். இதை விட கொஞ்சம் வந்து ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்குது. அதில் கால் குவாலிட்டியும் வந்து டீசெண்டாக இருக்குது. நான் பேசும்போது யாருமே வந்து சரியாக இல்லைன்னு சொல்லலை. ஸோ இந்த OnePlus Nord Buds 2 இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டேன், அங்கே போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்க இந்த விடை தமிழில் பேசு டேக் தமிழா பாரு.